ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என் அன்பான இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டிலேயே ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க ஜீரக சம்பா அரிசியில் ஒரு அருமையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த நான் சொன்ன அளவுகளில் நான் சொல்கிற முறையில் இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு இந்த கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஜீரக சம்பா அரிசி. சாதாரணமாக மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது. நான் அதனால் இந்த படியில் வந்து அரைப்படி 500 கிராம் அரிசி. இந்த அரைப்படி அரிசியில் ஜீரக சம்பாவில் பிரியாணி செய்கிறதான்னு காமிக்க போகிறேன். இதே நீங்கள் அதிகமாக வேணும்னா நான் செய்கிற அளவில் ரெட்டிப்பாக்கி செஞ்சுக்கோங்க. அந்த அரை கிலோ 500 கிராம் அரிசியை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு 2-3 தண்ணி ஊற்றிட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போ ஊற வச்சுக்கலாம். இந்த அரை கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் நல்லா பெரிய பீஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து பீஸ் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து இல்லை வெறும் நல்ல கறியாக வாங்கியிருக்கேன். நல்லா அலசிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த மசாலா கரெக்டாக செஞ்சு போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீட்டில் மணக்க மணக்க அது என்னென்ன பிரியாணி காமிக்கிற பெருஞ்சீரகம், வரமல்லி, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு கிராம்பு ஜாதிப்பத்திரி போட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாதிப்பத்திரி போட்டுனா மணக்க மணக்க இருக்கும். ஏலக்காய் 5 துண்டு ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது வந்து மசாலாவுக்கு. இது வந்து அதுக்கு அரைக்கிற வந்து இது அரைக்கணும். பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். இந்த மசாலா தான் மொத்தமாக இதை வந்து பிரியாணிக்கு போடணும். அரிசி, கறி, மசாலா அரைக்கிறது வேணுங்க பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம்னா பிரியாணி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை வந்து மசாலா பொடிக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கி போடுறத கடையில் வீட்டில் ரெடி பண்ணி போடுங்க. பிரியாணி எல்லாம் சூப்பரான ருசியில் இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம அப்பயே நம்ம கையால் செஞ்சு செய்கிறோம். அதனால் இந்த பிரியாணி சாதமே அவ்வளோ மணக்காக இருக்கும். இப்போ அந்த பொடிகளை இது மாதிரி கொரப்பாக வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அடுத்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி நிறையா இருக்குது. அதனால் பெரிய ஜார் அடுத்த ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்குது, அதனால் 3 மிளகா எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி பூண்டு எல்லாத்தையும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் தான் போட்டு இந்த மசாலா அரைக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு இதோட அது வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிறேன் புதினாவும் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. மீதி புதினா இறக்குறப்ப பிரியாணிக்கு போடணும். புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு போட வேண்டிய மசாலா பொருள். இப்போ வந்து நெய், ஒரு கிண்ணம் நெய் போட்டுக்கிறேன். நல்லா நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லி இருக்கும். நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிற பொருள் முன்னாடியே நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் வந்து பட்டை, கிராம்பு, ஜீரகம், கல்பாசி சேர்த்துருக்கோம். இப்போ அந்த பட்டையெல்லாம் வெந்த பிறகு அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினப்போ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டோட நம்ம பவுடராக நுணுக்கி வச்சுருக்கிற மசாலா பொருளையும் சேர்த்து நல்லா எண்ணெய் கைக்கு வர அளவுக்கு வதக்குங்க. வதக்கிறப்ப 2 தக்காளி கட் பண்ணி, சின்ன தக்காளியாக 2 போட்டுருக்கு. பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப போட்டால் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். தக்காளி வந்து நான் சொன்ன அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மசாலா பவுடரோட இந்த தக்காளியும் போட்டு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த சமயத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி நல்லா எண்ணெய் கைக்கி வர அளவுக்கு இந்த மசாலா பொருள்லாம் வேகணும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூனு நான் வந்து வெறும் தனி மிளகாய்த்தூள் போடுறேன். முன்னாடியே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர கிளறி நல்லா வெந்து வரணும். மீடியம் தீயில வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம். இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வருது. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த சமயத்தில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்குறப்ப மீதி உப்பு போட்டுக்கலாம்.
இந்த சமயத்தில் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க 3/4 கிலோ மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சாதாரணமாக சில பேர் வந்து பிரியாணிக்கு வந்து கறியை தனியாக வேக வச்சு அரிசி தண்ணியோடு சேர்ப்பாங்க. நான் வந்து மசாலாவோட சேர்த்து கறியை வேக வைப்பேன். நல்லா மசாலா வந்து கறியில் மட்டனில் இறங்கி பிரியாணி நல்லாயிருக்கும். கறியுமே சாப்பிட நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் வெந்து உப்பு சார்ந்திருக்கும். இப்போ வந்து இந்த கறி வேகிறதுக்கு நான் வந்து இந்த படி நம்ம அரிசி அளந்த படியில் அரைப்படி தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து 1க்கு 2 ஜீரக சம்பா அரிசிக்கு தண்ணி அளவு. இப்போ நான் வந்து அரைப்படி தண்ணி ஊற்றி குக்கர் வந்து ஒரு 5-6 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா மட்டன் நல்லா வேகணும். வெந்தோடனே திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு கறி. இது வந்து இந்த கறியிலையும் அந்த சாந்துலேயுமே கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா தண்ணி நிறையாவே இருக்குது. இது வந்து ஒரு படி கணக்காக வச்சுக்கலாம். இப்போ 1க்கு 2ங்கிறதால இந்த ஒரு படி அரிசிக்கு முன்னாடி ஒரு படி தண்ணி இருக்குது. இப்போ ஒரு படி தண்ணி சேருங்க போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு முன்னாடி உப்பு போட்டிருக்கீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துப்போம். இது வந்து குக்கர்லேயே வந்து நான் செய்கிற பிரியாணி. இது அடி பிடிக்காமல் குலையாமல் நல்லாயிருக்கும். நான் சொன்ன பக்குவத்தில் சேருங்க. இப்போ வேக வச்ச மட்டனோட 1க்கு 2 தண்ணி சேர்த்து இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே இருந்து இப்போ மூடி வச்சுருக்கேன் நான் இந்த பிரியாணியை. ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க. விசில் வைக்க வேண்டாம். இது நல்லா முன்னாடியே கறி வெந்த மாரி நம்ம நல்லா சாதம் ஒன்றும் தண்ணியாமல் வெந்த பிறகு தான் நம்ம மூடியை போடுறோம். அதனால் 10 நிமிஷத்தில் இறக்கி இந்த சூடு ஆடின பிறகு ஓப்பன் பண்ணி மணக்க உதிரியாக ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு, நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வரும். மிகவும் ருசியான மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கோம். இதுக்கு இப்போ பிரியாணி அடியில் பிடிக்காமல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாதி பிரியாணி எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். அடியில் பிரியாணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ உதிரியாக இருக்குது. அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள், குலையாமல் இருக்குது. இதுதான் வந்து நான் சொன்ன அளவு தண்ணி பக்குவத்தில் வச்சிங்கன்னா இதே மாதிரி அடியே பிடிக்காமல் சாதம் குலையாமல் வரும். அவ்வளவுதான் ருசியான மட்டன் பிரியாணி வீட்டிலேயே செஞ்சாச்சு. 1/2 கிலோ அரிசியில் ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து கறி வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. இதே மாதிரி முன்னாடியே மசாலாவோட வேக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா பிரியாணியில் இந்த கறி நல்லா வெந்திருக்கும். இதுக்கு வந்து வெங்காய ரைத்தாவும் மட்டன் பருப்பு சால்னாவும் செஞ்சுருக்கேன். அந்த பருப்பு சால்னா வீடியோ தனியாக போடுறேன். இதோட வந்து இப்போ சால்னாவோட சாப்பிட்றப்ப பிரியாணி இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.